வணக்கம். சினி சினி மினி மினி நம் நாடு மக்கள் தலைமை எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்து 100 நாட்கள் கூடி சாதனை புரிந்த திரைப்படம். இந்த திரைப்படம் 1969ஆம் ஆண்டு திரைக்கு வந்தது. இந்த படத்தை தயாரித்த பட நிறுவனம் விஜயா இன்டர்நேஷ்னல். பி நாகிரெட்டி, சக்கரபாணி அவங்க 2 பேர் தான் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள். ஏற்கனவே அந்த 2 பேரும் இணைந்து எம்ஜிஆரை வச்சு எங்கள் வீட்டு பிள்ளை அப்படின்னு ஒரு படத்தை பண்ணி எந்த அளவுக்கு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அது அமைந்தது அப்படின்றது நமக்கே தெரியும். இப்போ நம் நாடு திரைப்படம் எடுக்கப்படும்போது ஆக்சுவலாக எம்ஜிஆர் வந்து ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட காட்சிகள்லாம் நிறையா இருந்து அப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எம்ஜிஆர் பிரியப்பட்டார், விரும்பினார். அதை நாகிரெட்டியிடம் கூறினார். அப்போ நாகிரெட்டி மனசுக்குள்ளே நினச்சது என்ன அப்படின்னா, ஒரு என்டி ராமராவ் நடித்த ஒரு தெலுங்கு திரைப்படம் இருக்குது. அந்த தெலுங்கு திரைப்படத்தை தமிழில் எம்ஜிஆரை வச்சு பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி கதாநாயகுடு அப்படின்னு அந்த படம் பெரிய சூப்பர் ஹிட் ஃபிலிம் தெலுங்கில். அந்த படத்தை பண்ணிடலாம்னு சொல்லி எம்ஜிஆர் சம்மதித்து எம்ஜிஆர் அந்த திரைப்படத்தில் நடித்தார். அதுக்கு எம்ஜிஆர் வந்து பின்னாடி சில வருடங்களுக்கு பின்னாடி தனியாக கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே எம்ஜிஆருக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் அரசியல் சாயத்துடன் இந்த படம் இருந்தால் நல்லா இருக்குன்ற மாதிரி மனசுக்குள்ள நினச்சார். அப்படிப்பட்ட கதை தெலுங்கில் இருக்குன்னு சொல்லி நாகிரெட்டியார் சொன்ன உடனே எம்ஜிஆர் அந்த படத்தை பார்த்து சரின்னு சொல்லி சம்மதித்து இந்த படத்தில் நடித்தார். அதுதான் நம் நாடு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம் நாடு திரைப்படம் வந்து 100 நாள் ஓடிடுச்சு. அந்த படம் திரைக்கு வந்து ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஆக்சுவலாக எம்ஜிஆரும் நாகிரெட்டியாரும் 2 பேரும் சேர்ந்து திரையரங்கில் போய் இந்த படத்தை பார்க்க வேண்டும்னு மனசுக்குள்ளே ஆசைப்பட்டிருக்காங்க. படத்தை பார்க்கணும்னு கூட இல்லை, இந்த படத்தை எப்படி மக்கள் ரசிக்கிறார்கள் அப்படின்றத எம்ஜிஆர் பார்க்கணும்னு நினச்சிருக்காரு, நாகிரெட்டியாரும் நினச்சிருக்காரு. இவங்க 2 பேரும் ஆக்சுவலாக மேகலா தியேட்டர்னு இருக்குல்ல, இப்போ சூளைன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குல்ல, அந்த சூளை ஏரியாவில் மேகலான்னு ஒரு தியேட்டர் இருந்துச்சு. அந்த திரையரங்கில் எம்ஜிஆருடைய பல படங்கள் வந்து அந்த மேகலா திரையரங்கில் திரையிடுவாங்க. இந்த படம் அங்கே தான் ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு 3 தியேட்டர் 4 தியேட்டரில் போடுவாங்க. அதில் ஒரு தியேட்டர் வந்து மேகலா தியேட்டர். மேகலா திரையரங்கில் போய் படத்தை பார்க்கலான்னு சொல்லிட்டு எம்ஜிஆரும் நாகிரெட்டியாரும் போகிறாங்க. படம் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த தியேட்டருடைய மேனேஜருக்கு மட்டும்தான் தெரியும் எம்ஜிஆரும் நாகிரெட்டியாரும் படம் பார்க்க வருகிறார்கள், திரையரங்கிற்கு வருகிறார்கள் அப்படின்ற விஷயம் தெரியும். பொதுமக்கள் யாருக்குமே தெரியாது, யாருக்கும் சொல்லலை. எம்ஜிஆர் வராருன்னா நினச்சி பாருங்கள். அந்த காலத்தினுடைய சூப்பர் ஸ்டார் இல்லையா எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் 2 பேரும் சூப்பர் ஸ்டார் இல்லையா. சூப்பர் ஸ்டார் எம்ஜிஆர் வருகிறார் அப்படின்னா சும்மா சாதாரண விஷயமா? அப்படியே மக்கள் வந்து அவரை கடவுளால் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க, பக்தி பெருவெள்ளத்துடனில் அவரை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த எம்ஜிஆர் படம் ஓடிக்கிட்டே இருக்கும்போது எம்ஜிஆர் வந்து அங்கே வந்தாச்சு. மாலை நேர ஈவினிங் ஷோ அப்படிங்களேன். அப்போ படம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே கதவுலாம் திறந்து அப்படின்ற மாதிரி, இப்போ இருக்க மாதிரி ஏசி தியேட்டர் அதெல்லாம் கிடையாதுல்ல, அப்போல்லாம் நான் ஏசி தியேட்டர்கள் தானே. அப்படின்ற கதவு திறந்துருக்கு. ஒரு இருட்டில் படம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு கதவுல எம்ஜிஆர் சாஞ்சிக்கிட்டே திரையில் ஓடக்கூடிய படத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி இன்னொரு கதவுல சாஞ்சிக்கிட்டே நாகிரெட்டியார், அதாவது பட தயாரிப்பாளர் ஒரு கதவுல சாஞ்சிக்கிட்டு இருக்காரு. படத்தினுடைய கதாநாயகனாக மக்கள் தலைமை எம்ஜிஆர் இன்னொரு கதவுல சாஞ்சிக்கிட்டு இருக்காரு. படம் ஓடிக்கிட்டே இருக்குது. 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எம்ஜிஆரும் நாகிரெட்டியாரும் படத்தை பார்க்கிறார்கள்னு சொல்லி தெரியாமலே மக்கள் திரையில் படத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்கள். இந்த செய்தியை நான் படித்த உடனே எனக்கு அப்படியே ஒரு வித்தியாசமான ஒரு தகவலாக தெரிஞ்சு, அதுக்காகத்தான் இந்த விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ என்னென்னா, இப்போ படத்தில் வந்து வாங்கையா வாத்தியார் ஐயா வரவேற்க வந்தோம் ஐயா அப்படின்னு ஒரு பாடல் காட்சிருக்குல்ல. வாங்கையா வாத்தியார் ஐயா வரவேற்க வந்தோம் ஐயா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல. ஜெயலலிதா வந்து எம்ஜிஆரை வந்து பஞ்சாயத்து யூனியன் தலைவராக, முனிசிபாலிட்டி தலைவராக இன்னும் சொல்ல போனால் முனிசிபல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்ஜிஆரை வரவேற்று ஜெயலலிதா பாட அந்த கிராமத்து மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி பெருவெள்ளத்தில் மிதந்து எம்ஜிஆரை எப்படி வரவேற்று ஆனந்தத்தில் திளைத்திருக்கிறார்கள். அதான் இப்போ அது எல்லோரும் சேர்ந்து எப்படி நடனம் ஆடுகிறார்கள், எம்ஜிஆரை எப்படி வரவேற்கிறார்கள், எப்படி எம்ஜிஆருக்கு மாலையிட்டு மரியாதை செலுத்தி எப்படி தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார்கள். அதானே இது. ஆக்சுவலாக அந்த பாடல் காட்சி வந்த உடனே ஆக்சுவலாக அப்போல்லாம் நீங்கள் திரையரங்கில் 1000 பேர் இருப்பாங்க. படம் பார்க்க 1000 பேருக்கு மேலே உட்காருப்பாங்க. 1000 பேரும் அப்படியே எந்திரிச்சு நின்று ஸ்டாண்டிங் ஓவேஷன் அப்படின்னு 1000 பேர் எந்திரிச்சு நின்று கைதட்டி அப்படியே ஆரவாரம் எழுப்பி அப்படியே மக்கள் திலகம் எம்ஜிஆர் வாழ்க, மக்கள் திலகம் எம்ஜிஆர் வாழ்க, மக்கள் திலகம் எம்ஜிஆர் வாழ்க அப்படி 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 சொல்லியிருந்தாங்கன்னா எப்படி யோசிச்சு பாருங்கள். அந்த காட்சி அப்படியே எம்ஜிஆர் வந்து பார்த்தாரு. எம்ஜிஆர் இந்த காட்சியை பார்த்து அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு அப்படியே அந்த கதவுல சாஞ்சிக்கிட்டு இருக்காரு. நாகிரெட்டியார் எம்ஜிஆரை பார்க்குறாரு. எம்ஜிஆருடைய கண்களில் வந்து கண்ணீர், ஆனந்த கண்ணீர். அதாவது தமிழக மக்கள் தன் மீது எந்த அளவிற்கு
அன்பையும் பாசத்தையும் வைத்திருக்கிறார்கள் அப்படின்றத நேரடியாக பார்த்து. அதில் என்ன பிரச்சனைனா, அந்த இது முடிஞ்சோடனே ஒன்ஸ் மோர்ன்றான், இன்னொரு தடவை அந்த பாட்டை போடுதுன்னு. அது பிறகு நாகி ரெட்டியார் வந்து அந்த மேனேஜர்கிட்ட சொல்லி, இன்னொரு தடவை மக்கள் கேட்குறாங்க, இன்னொரு தடவை அந்த சாங்கை வாங்கையா வாத்தியார் ஐயா சாங்கை இன்னொரு தடவை போடுங்க, செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி ஃபில்மை வந்து பின்னாடி ரிவர்ஸ் பண்ணி மறுபடியும் இன்னொரு தடவை 2வது தடவை அந்த பாடலை ஒளிபரப்பு செய்து அப்படின்ற ஒரு திரையிட்டு அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. அப்படியே எம்ஜிஆருடைய கண்களில் கண்ணீர். அப்படி கண்ணீர்னு சொல்லிட்டு அப்போ எம்ஜிஆர் வந்து நாகி ரெட்டியார்ட்ட சொன்னானா, நாகி ரெட்டியார் சொன்ன ஒரே வார்த்தை தான், ரெட்டியாரே ஒரு விஷயம், மக்கள் வந்து என்னை வந்து நான் என்ன படத்தில் இது பண்ணி சொல்லி மக்கள் என்னை எப்படி ஏற்றுக்கணும்னு நினச்சனோ என்னை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்ற பேட்டர்னில் எம்ஜிஆர் சொல்லி, அது அந்த எம்ஜிஆர் பின்னாடி தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆனார் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை. அப்போ வந்து மக்கள் அந்த திரைப்படம் திரைக்கு வந்த காலகட்டத்திலேயே எம்ஜிஆரை அப்படி தலைமை ஆசனத்தில் அமர வைத்து பார்க்க ஆசைப்பட்டார்கள், விரும்பினார்கள், ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தார்கள் அப்படின்றத அந்த மக்களுடைய கைதட்டலிருந்து ஆரவாரத்திலிருந்து அவங்க வெளிப்படுத்திய அந்த ஆனந்த பெருவெள்ளத்திலிருந்தே எம்ஜிஆர் தெரிந்து கொண்டார், புரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எம்ஜிஆருடைய கண்களில் வந்து அந்த ஆனந்த கண்ணீர் வந்தது அப்படின்னு வரும்போது தமிழக மக்கள் மீது எந்த அளவிற்கு அவருக்கு மதிப்பு மரியாதை உண்டாகியிருக்கும், தமிழக மக்கள் எம்ஜிஆர் மீது எந்த அளவிற்கு அன்பையும் பாசத்தையும் கொட்டினார்கள் அப்படின்றது கிடையாது. அது வந்து கிட்டத்தட்ட உண்மையாகவே அதை அந்த தகவலை வந்து நான் படிக்கும்போது எனக்கு வந்து அப்படியே உண்மையாகவே, ஏன்னா எம்ஜிஆர் மேலே எந்த அளவுக்கு மக்களுக்கு அன்பு பாசம் இருந்துச்சுன்றது தெரியும். அப்போ எம்ஜிஆர் எந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் அப்போது இருந்திருப்பார் அப்படின்றத இப்போது நான் நினைத்து பார்க்கிறேன்.